திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் என்ற பேரூராட்சி உள்ளது. இந்த பேரூராட்சியில் வசிக்கும் மக்களில் சிலர் தங்களது சொத்துக்களை விற்பனை செய்வதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது அந்த சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாலசமுத்திரம் பகுதியில் உள்ள 96 ஏக்கர் பரப்பளவில் உள்ள 53/1A மற்றும் 1/B எண் கொண்ட நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது. எனவே அந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது என்று பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியது. அதன்பின் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாவுக்கு ஜனாதிபதி நேற்று ஒப்புதலும் அளித்தார். இதையடுத்து தங்களது ஊரே வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி சொத்துக்களை விற்க முடியாமல் இருந்த சூழல் மாறும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மகிழ்ச்சியை பாலசமுத்திரம் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. திருச்செந்துறை போன்று பாலசமுத்திரம் என்ற ஊரும் வக்ஃபு வாரியத்தால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றிருப்பதை அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றனர்.